ஒரு ஃபேமஸ் பிலிப்பினோ டெசர்ட். பார்க்கும்போதே சாஃப்ட் அண்ட் சில்கியா அப்படியே நாக்கில் எச்சி ஊறுது பாருங்க. அப்படியே சாஃப்டா சும்மா வாயில கரைஞ்சோடும். பிலிப்பினோஸ் வெர்ஷன் ஆஃப் கேரமல் புட்டிங். வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் லெச்சா ஃபிளான். பிலிப்பைன்ஸ்ல ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு டெசர்ட். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணி ஹீட் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி கேரமலைஸ் ஆகி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரும். இப்போ ஒரு கேக் பேன்ல அதை ஊத்திடுங்க. ஊத்திட்டு அந்த கேக் பேனை நல்லா இந்த மாதிரி சுத்துங்க. இந்த கேரமல் சுகர் வந்து நல்லா அந்த பேஸ்ல போய் கிளாஸியா இந்த மாதிரி வந்து செட் ஆகும். அது அப்படியே கூல் ஆகட்டும், வச்சிருங்க. 6 எக் யோக் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பெரிய எக்காக இருந்ததுன்னா நீங்கள் கவுண்ட் கம்மி பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ அதை லைட்டாக இந்த மாதிரி விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம 1 கேன் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ண போகிறோம். இந்த கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணி இது ரெண்டும் நல்லா பாண்ட் ஆகணும். அந்த அளவுக்கு விஸ்க் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா பாண்ட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஐட்டத்தை ஆட் பண்ண போகிறோம். 1 கேன் எவாப்ரேட்டட் மில்க் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான டெசர்ட் தான், யார் வேணால் செஞ்சிடலாம். கொஞ்சமாக வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பு, அப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரே பாண்டிங் ஆகணும். நல்லா பாண்ட் ஆகி ஒரு ரிச் க்ரீமி கலரில் இந்த மாதிரி வரும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு ரிச் அண்ட் க்ரீமி ஆகிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன் வடிகட்டுறோம்னா இதில் வந்து ஏர் பபிள்ஸ் இல்லை இந்த மாதிரி லம்சம்லாம் இருக்கும். அதெல்லாம் வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ ஆல்ரெடி நீங்கள் கேக் பேனில் அந்த கேரமலைஸ் சுகர் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் திருப்பி ஒரு வாட்டி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக இது ரெடி ஆகிடுச்சு. இதை தூக்கி ஒரு தட்டிக்கோங்க. எதனா ஏர் கேப் எதனா இருந்ததுன்னா அதெல்லாம் செட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி தட்டிக்கிறோம். ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்து இதை நல்லா ரேப் பண்ணிக்கோங்க. எந்த கேப்பும் இருக்கக்கூடாது. இதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸ்டீம் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க விட்டுட்டு ஒரு ஸ்டாண்ட் இந்த மாதிரி வச்சு அதுக்கு மேலே இதை வச்சு மூடி போட்டு ஒரு 60 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வேக வைக்க போகிறோம். உங்களுக்கு வேறு மெத்தட் எதனா இருந்ததுன்னா கூட ஓவனில் கூட ஸ்டீம் பண்ணிக்கலாம். இது 60 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்ல ஸ்டீம் ஆகிடுச்சு. இப்போது அந்த ரேப்பரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக்கோ ஸ்கியூரோ வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா அதில் எதுவும் ஒட்டக்கூடாது. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இது ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லா ஆறணும். அப்புறம் ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 3 to 4 ஹவர் வச்சிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் ஒரு அரை மணி நேரம் வச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்து அந்த எட்ஜஸ்லாம் கீறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டை வச்சு ரொம்ப ஜாக்கிரதையாக மெதுவாக திருப்பினீங்கன்னா நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்குற லெச்சா ஃபிளான் ரெடி. பாருங்கள், எவ்வளோ ஒரு சூப்பராக ஸ்மூத் அண்ட் சில்கியாக அந்த கேரமலைஸ் சுகர் லேயர் மேலே வந்து ஒரு கிளாஸி லுக்கோட சும்மா டெம்ப்டிங்காக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, அது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்மூத் அண்ட் சில்கியாக வெண்ணெயில் அல்வா செஞ்ச மாதிரி அந்த கத்தியே பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இறங்குது. அதோட டெக்ஸ்சரை பாருங்கள் எவ்வளோ ஒரு சில்கியாக ஸ்மூத்தாக இருக்குது. இது கூட நீங்கள் அந்த கேரமலைஸ் சுகரை நல்லா அடிஷ்னலாக ஆட் பண்ணி ஒரு ஸ்பூனில் அப்படியே வெட்டி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஆஹா, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க எல்லாருமே இதை சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். See you next delicious dish. நன்றி, வணக்கம்.